வெல்கம் டு டிடி Atrocities. இன்றைக்கி நம்ம வீட்டிலே எப்படி ஒரு ரோட் சைட் காளான் செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லார்கிட்டையும் ஒன்று ஷேர் பண்ணோம். நாங்கள் ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அந்த பேஜ் பேர் வர்ஷா போட்டெக் 34. அதில் நிறையா நாங்கள் ட்ரெஸ்ஸஸ் அண்ட் உமன் ஃபேஷனபிள் ஐட்டம்ஸ், அதுக்கப்புறம் வீட்டுக்கு தேவையான ஆக்சசரிஸ், டெக்கர் ஐட்டம்ஸ், அதுக்கப்புறம் நிறையா திங்ஸ் எல்லாமே வச்சுருக்கோம். மேக்கப் ப்ராடக்ட்ஸ் இந்த மாதிரி விற்றுட்ருக்கோம். உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது வேணும்னா எங்கள் பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரோட் சைட் காளான் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: மஷ்ரூம், கெச்சப், கார்ன்ஃப்ளவர், மைதா மாவு, வெங்காயம், கேபேஜ், 3 மசாலா, சாட் மசாலா, கரம் மசாலா, காளான் மசாலா, இஞ்சி பூண்டை பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போது ஒரு 3 கப் மஷ்ரூமை ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1 கப் கேபேஜ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ இந்த 3 பவுடர், கரம் மசாலா, சாட் மசாலா, காளான் மசாலா 3த்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு ஸ்பூன் மைதா மாவு, ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு கை அளவுக்கு வெங்காயம், இப்போ இதுல கொஞ்சோண்டு தண்ணி தெளிச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு பேனை ஹீட் பண்ணிட்டு அதில் பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம செஞ்சு வச்ச காளானை நல்லா பஜ்ஜி மாதிரி ஆக்கிட்டு அதை நம்ம டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் குக் ஆனதுக்கு அப்புறம் எடுத்துடலாம். ஒரு பேனை ஹீட் பண்ணிட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 பெரிய வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணலாம். 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி. இப்போ இதில் கட் பண்ணி வச்ச கேபேஜை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வேகிறதுக்காக ஒரு டம்ளருக்கு தண்ணி ஊற்றிக்கலாம்.
இதெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் டீப் ஃப்ரை பண்ண காளானை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு ஸ்பூனுக்கு கெட்சப் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டா நம்ம ரெசிபி முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். Until it's bye from ஹரிணி அண்ட் வர்ஷா. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ. பாய்.